எம்ஐ மேனேஜ்மெண்ட்டிடம் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டை வைத்திருக்கும் நம்மளுடைய ரோஹித் சர்மா. ஒரு கேப்டனாக வந்துட்டு ரோஹித் சர்மா இருக்கும்போது எப்படி பவுலிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் போய் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு டீமும் ஹர்திக் பாண்டியாவோட டீமும் ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் போட்டுட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் கூட நம்ம கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண விரும்பல. ஸோ ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணும்போது பவர் பிளேல 2 ஓவர், டெத்தில் 2 ஓவர்னு பும்ரா போடுவார். ப்ளஸ் மிடில் ஓவர்ஸில் தான் ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. ப்ளஸ் ஓவர்சீஸ் பேசர்ஸ் அப்படிங்கும்போது ஸோ ஏதாவது ஒரு ஓவர்சீஸ் பேசர் தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித்துக்கு வந்துட்டு அவரோட கேப்டன்சியில் அவர் ட்ரஸ்ட் பண்ணுற மந்திரம் ஒன்று வந்து நம்மளோட ப்ரீமியம் பேசர்ஸாக 2 பேர், ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். அவங்க தான் பவர் பிளேயில் ஓவர் கட் பண்ண போகிறாங்க, டெத்லேயே அவங்க தான் வந்து ஓவர் மாற்ற போகிறாங்க அப்படின்னு வச்சிருப்பாரு. மற்ற பேசர்ஸோ மற்ற ஸ்பின்னர்ஸோ மிடில் தான் அவர் யூஸ் பண்ணுவார். அதுதான் அவருடைய மந்த்ராவாக இருந்தது. அப்படி தான் அவருடைய அந்த ஒரு எந்த ஒரு பவுலிங் டீமாக இருந்தாலும், எந்த ஒரு பவுலிங் படம் அவர்கிட்ட இருந்தாலும் அதை ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணி பிளே ஆஃப்ஸ் கூட்டு போயிட்டு இருந்தார். பட் இப்போ ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது. என்ன அப்படின்னா, அவரே வந்துட்டு அவர் அடிப்பாங்க மிடில் ஓவரில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஓவர் அவரே போட்டுறாரு. ஸோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பும்ராவை லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ டோட்டலாக இப்போ வந்துருக்கு இன்சைட் சோர்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு எம்ஐ மேனேஜ்மெண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ராவை போட வைங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரை வந்து 8th ஓவர் அந்த மாதிரியான பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது வந்து செமையாக இருக்கும். ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் ப்ரிப்பேர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து 8th ஓவர் அந்த மாதிரியான மிடில் ஓவர்ஸில் போட்டோம்னா நம்ம ஸ்பின்னர்ஸை வச்சு அவங்கள டைட் பண்ணுவோம். ஸ்பின்னர்ஸை பெருசாக வந்துட்டு அந்த டீம் வந்துட்டு டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து தயார் இருக்க மாட்டாங்க. ஸோ டோட்டலாக ஸ்பின்னர்ஸை வந்துட்டு அவங்க டிஃபெண்ட் தான் ஆடுவாங்க. ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா ஓவர் போட்டால் ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி நம்மளால் டேக்கிள் பண்ண முடியல, இவரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் முயற்சி எடுக்கும்போது அந்த கேட்ச் ஆகிறதோ போல்ட் ஆகிறதோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஒரு வேறு லெவல் டீமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய கிளியர் கட் பிளானை ரெக்வஸ்ட்டை வச்சிருக்காரு. பட் இதை ஏற்றுப்பாங்களா எம்ஐ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற கேப்டன் ஹர்திக் பாண்டியா, ஸோ அவரோட அந்த ஒரு மெத்தட் ஆஃப் திங்கிங் இப்படி இருக்குது. ஆனால் வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரோஹித் சர்மா சொல்லும்போது அதை வந்து அவர் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதான் கரெக்டுன்னு படுது. அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஸ்பின்னர்ஸ் பெருசாக டேக்கிள் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பேசர் போய் டக்குன்னு போடும்போது, அதுவும் மீடியம் பேசராக இருக்கும்போது அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அது மிஸ்ட் ஆச்சுன்னா விக்கெட் விடுவதற்கான சான்சஸ் கண்டிப்பாக வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.